வீட்டுக்கு முதலாளினா இங்க ஒருத்தர வேலைக்கு வைக்கவும் வேலையில இருந்து நீக்கவும் எனக்கு தான் அதிகாரம் உண்டு. என்ன கேட்காம நீரா எப்படி ஒரு வேலைக்காரியை இங்க வேலைக்கு வைக்கலாம்? வேலைக்காரி தானே, இதுக்கு போய் முதலாளிட்டு கேட்கணுமான்னுதான் உங்ககிட்ட கேட்காம வச்சுட்டேன். இன்னைக்கு என்ன கேட்காம ஒரு வேலைக்காரியை வைத்தீரு, நாளைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளே கொண்டாந்து வச்சிருவீரு. இங்க பாரியா, யாரா இருந்தாலும் என்ன கேட்டுதான் எதையும் செய்யணும். அவர்தான் எங்க அப்பா. அடடே ராமுவா, என்னப்பா லீவ் விட்டாச்சா? ஆமாப்பா, லீவ் விட்டாச்சு. அது யாருப்பா? அது வந்து அதுப்பா என் காலேஜ் மெட்டு. பாவம், ரொம்ப ஏழை குடும்பம். உங்ககிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப கெஞ்சினான். அதான் அழைச்சிட்டு வந்தேன். ஓஹோ, இங்க வாமா. ராமு உன்னை பத்தி எல்லாம் சொன்னான். படிச்சிருந்தாலும் பண்போட நடந்துக்கிற உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி, உங்க அம்மா சம்மதத்தோட தானே இங்க வந்திருக்கேன்? இல்லைங்க, நீங்க சம்மதம் சொன்னா எங்க அம்மாவுடைய சம்மதத்தை எப்படி வாங்கிடுவேன்? வாழ்க்கை பிரச்சனையும் வந்துட்டா அதையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திடுவேன். முக்கியமா ஒண்ணு, உன் சொந்த விஷயங்களை ராத்திரி 10 மணிக்கு மேலதான் வச்சுக்கணும். என்ன புரியுதா? ஆல்ரைட். வர தை மாசம் 1ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டு அவங்களையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நிச்சயம் பண்ணிவிட. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் இந்த வீட்டுல பொம்பளைங்க கிடையாது, அதனால எனக்கு இந்த முறைகரை தெரியாது. முத படியேறி வந்திருக்க. இந்த இதை வச்சு நாம அந்த பொண்ணுக்கு காது குத்தனுப்பு. இத்தனை நாள் பயந்து பயந்து செத்தீங்களே, உண்மைய பழிச்சுன்னு உடைச்சதோ விஷயம் எவ்வளவு சுலபமா முடிஞ்சது பாத்தீங்களா? ஆமா ஆமா, முடிஞ்சு போச்சு. எவ்வளவு தெளிவா என்ன கரெக்டா பேசிட்டு போயிட்டார் பாத்தீங்களா? ஆமா ஆமா, பேசிட்டார். என் மாமனார் கொடுத்த இந்த ரூபாய கடைசி வரைக்கும் செலவழிக்காம அவர் ஞாபகமாவே வச்சிருப்பேன். பாத்துக்கிட்டே இருக்கு. செல்வி, என்ன இது? படிக்கிற புத்தகம்ல கையில எது கிடைச்சாலும் கிழிச்சு போடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது? ஒரு பிறவி குணத்தை ஆண்டவன் இதுக்கு ஏன் தான் கொடுத்திருக்கானோ தெரியலையே. அம்மா, அண்ணா எப்ப வந்த? ஏமா அவ்வளவு லேட்டு? இது ஒண்ணும் லேட் இல்ல, ரயில்ல வந்திருக்கு. பத்தாதா? ரயில்ல ஒண்ணு லேட் இல்ல, இவர் கொண்டு வந்தார மாட்டு வண்டி, அதுலதான் கோளாறு. எப்ப நல்ல வண்டி கொண்டு போக கூடாதா? வண்டியில கோளாறு இல்லம்மா, மாட்டுலதான் கோளாறு. அது எந்த மாடு தெரியுமா? நம்ம செக்கலிங்க சொக்கு ஓட்டிச்சு. சொக்கலிங்க செக்கு ஓட்டிட்டு இருந்தானே அந்த மாடு. அது சுத்தி சுத்தி வர்றதே தவிர நேர கோவனாங்குது. நாங்களே இப்படி போராடிட்டு வரோம். இந்த சமயத்துல மைனா சுந்தரம் என்னடானா வண்டிக்கு பின்னால காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு வழி விடுற ஐயானு காராக்கு வந்துட்டாருமா. ஆமாமா, அப்புறம் தங்கச்சி இங்கிலீஷ் பீஸ்ல விளாசிச்சு மைனா சுந்தரம் அசந்து போய் நின்னுட்டான். ஐயோ, அந்த மைனருடைய குணம் தெரிஞ்சிருந்து அவங்கிட்ட வம்ப வளர்த்துட்டு வந்திருக்கீங்களே. அவனை பகைச்சுக்கிட்டவங்க யாரையுமே நிம்மதியா வாழ விட மாட்டானே. இப்படி பல பேரை வாழ விடாத அவனை இந்த ஊர்ல வாழ விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நானே அவனா இருந்திருக்கிறேன். நீ சொல்றது உன் வரைக்கும் சரிப்பா. உங்க அப்பா லட்சமா சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தையெல்லாம் அந்த பாதி அபகரிச்சுக்கிட்டு உன்னை அனாதையா விட்டுட்டான். எங்க நிலைமை அப்படி இல்லையே. இந்த வீட்டை அடமான வச்சு அவங்கிட்ட வாங்கின பணத்துலதான அன்னத்தையே படிக்க வச்சிருக்கேன். அதுக்காக அந்த மைனர் எதை சொன்னாலும் பணிஞ்சு போடணுமா? பணிஞ்சு போற மனசு இல்லைன்னா பேசாமவா, எதிர்த்து பேசணுமா? உதவியில எத்தனையோ விதமான உதவி இருக்குதுமா. ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் மைனர் இந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம்மா, இருக்கக்கூடாது. என்ன எதிர்த்து பார்த்து நான் இருக்க விட மாட்டேன். யாரும் எதிர்த்து பேசுனா சொல்றேன். கணக்கு இந்த ஊர்ல எனக்கு என்னையா அந்தஸ்து? லட்சாதிபதிங்க. செல்வாக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர். என் வயசு ஊட்டத்துல ஒண்ணும் தெரியல 40 இருக்கும். அந்த வாத்தியார் மகன் அண்ணன் இருக்கிறானே, அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன முன்ன வயசே கவனிக்க மாட்டேங்க. இப்படி திடீர்னு எரியுதையா பயிறு குடிசையாக்கும் பார்த்தேன். சொல்றத கேளியா? என் பணத்துல படிச்சவளாச்சேன்னு சொல்லி எப்படிமா சௌக்கியமான்னு கேட்டேன். பரிச்செல்லாம் நல்லபடியா எழுதிக்காங்க. எழுதிச்சேன்னு சொன்னான். சந்தோஷம் தாழ முடியல. உடனே கை கொடுத்தேன். பதிலுக்கு என்ன செய்யணும்? கையை கொடுக்கணும். கடவுள் அதுக்குதான் கையே கொடுத்திருக்காரு. நன்றி கெட்டவன் கொடுக்கறியே. நீ எல்லாருக்கும் கை கொடுக்கறவேன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. உன் ஜம்பம் எங்கிட்ட சாயாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சரமாரியா திட்டாயா. ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. 3 ப்ரமோஷன் கிடைச்சு முத சாதாரணமா தான் என் மிலிட்டரி வாழ்க்கை ஆரம்பிச்சு. அப்புறம் லெப்டினன்ட், கேப்டன், இப்ப மேஜர். வாழ்க்கையிலும் அப்படித்தாங்க. ஒரு பொண்ணு காதலிக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் மனைவி, தாய், பாட்டின்னு பல ப்ரமோஷன் அடைஞ்சே ஆகணும். ஆமா, காதலியா இருக்க எனக்கு மனைவியோட ப்ரமோஷன் எப்ப கொடுக்க போறீங்க? எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நேர கேட்காம இப்படி கேட்கிறேன். அப்படித்தானே? அம்மா,
இப்ப சொன்னிய அம்மான்னு அவங்கதான் நம்ம காதல குறுக்க நிப்பாங்க. எங்க அப்பாவை பொறுத்தவரையில நான் என்ன சொன்னாலும் ஓகே. அப்படின்னா உங்க அம்மா கிட்ட என்ன அழைச்சிட்டு போங்க, அவங்க காலில் விழுந்து எப்படியாவது சமயத்தை வாங்கிடுறேன். எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. கழுத்து நிறைய நகை இருந்தா தான் எங்க வீட்டு வாசப்படி ஏற முடியும். பேங்க் நிறைய பணம் இருந்தா தான் எங்க அம்மா எதுக்கு நீ உட்கார முடியும். குறைஞ்சது 50 ஏக்கர் நிலமாவது இருந்தா தான் எங்க அம்மா கிட்ட நீ பேச முடியும். ஐயோ, பயப்படாது. இதெல்லாம் எல்லாமே ஒண்ணு அவங்க மருமகளாக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நிக்கிறது தான் அந்த வழி. உங்க அம்மா அப்பா இல்லாம நானே கல்யாணம் பண்ணிட்டு போய் நிக்கிறதா? நான் இதுக்கு சம்மதிக்க. ஆமா, தங்கம்மா வீட்டு பத்திரத்தை எதுக்காக கொண்டு வர சொன்னீங்க? அந்த அம்மா வருவாங்க. இப்போ வந்ததுக்கு அப்புறம் பாரு, புரியும். பொண்ணை பத்தி வச்சிருக்காங்களா? பொண்ணை வரட்டும். இன்னைக்கு 2ல 1. அம்மா வாங்க வாங்க வாங்க. நீங்க வருவீங்க தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. இருக்கட்ட பரவாயில்ல, உட்காருங்கம்மா, பரவாயில்லைங்க, உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்கம்மா. செல்வி செல்வி கண்ணு குட்டி சாக்லேட் கொடுமா, உட்காருங்க. என்னையா கணக்கு? அம்மா வந்திருக்காங்க. ஹார்லிக்ஸ் கலை கொண்டாயா? கணக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். ஆமா. அப்புறம் இந்த அநாத சிறுவர்களுக்கு சாப்பாடு போறதுக்காக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். 12 மணிக்குள்ள நான் அனுப்புறேன். கொஞ்சம் அதை பார்த்து அனுப்பிச்சிடியா? இல்ல, பத்திரிக்கைக்காரங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அனுப்புவோமே. எப்படியாவது செய்யா. நமக்கு விளம்பரங்களா முக்கியம். மக லீவுல ஊர்ல இருந்து வந்திருக்காள? ஆமாங்க, வழியில உங்களை பார்த்து கொஞ்சம் கோபமா பேசிட்டு சொல்லி வருத்தப்பட்டா. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் ஏதோ விளையாட்டா கேட்டேன். அது இங்கிலீஷ்ல படிச்ச பொண்ணு தீபாவளி பட்டாசு புரியுற மாதிரி புரிஞ்சிருச்சு. ஐயா கணக்கு, அம்மா கார்லிக்ஸ் கூட சாப்பிடுங்க. அப்போ நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்கம்மா, உட்கார்ந்து சாப்பிடுங்க. அண்ணா பியூசி படிப்பை முடிச்சிடுச்சு. மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம்? இந்த பாருங்கம்மா, எந்த படிப்புக்கு படிக்க வச்சாலும் டாக்டர் படிப்பு மட்டும் வேண்டாம். ஏன்னா டாக்டர் சீட்டை தேடி அலைஞ்சு அலைஞ்சு ஸ்டூடெண்டே நோயாளியா மாறி இருக்காங்க. எங்கங்க இது வரைக்கும் படிக்க வைக்கிறதுக்கு வீட்டு பேரால 10,000 ரூபாய் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன். ஆமா, 10,000 பொண்ணான 10,000 நான் அள்ளி உங்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே முடிவு, அண்ணத்துக்கு சீக்கிரமா நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு கண்ணுக்கழகா பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அருமையான முடிவு, அழகான முடிவு, பொருத்தமான முடிவு. அண்ணத்துடைய படிப்புக்கு நான் எப்படி உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தனோ அதே மாதிரி அண்ணத்துடைய கல்யாணத்துக்கு உதவி செய்வேன். நீங்க அதை பத்தி கவலையப்படாது. உங்க வீட்டு மேல 10,000 ரூபாய் கடன் கொடுத்தனே, அது ரத்து. ஏன்னா மண்ணு விலை போகும் போதும் பொண்ணு விலை போகும் போதும் அதுல வில்லங்க இருக்கக்கூடாதுமா. அதுக்காக உங்க தாராள மனத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு புரியலீங்க. நன்றி கிடக்குமா நாய்க்குட்டி மாதிரி. நீங்க கூப்பிட்டாலும் வரும், நான் கூப்பிட்டாலும் வரும். உடனடியா கல்யாணத்துக்கு நீங்க பாருங்க, ஆள நான் பாக்குறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? ஆளு யாருன்னு முடிவானாத்தானே நாளை குறிப்பிட முடியும். ஓஹோ, அத பத்தி இன்னும் உங்களுக்கு புரியலையா? இப்ப புரிய வைக்கிறேன். ஆல்ரெடி இங்க ஹால் ரெடி. என்ன பத்தி என்னமா நினைக்கிறீங்க நீங்க? வசதி இல்லாத ஒரு குடும்பமாச்சே அதை ஒதுக்கி தந்த அளவுக்கு மட்டமான புத்தி எனக்கு இல்லமா. பரந்த மனப்பான்மை உள்ளவன், நல்லவன், பண்புள்ளவன். என்ன நம்புங்க. ஏழை பொண்ணா இருந்தாலும் பணக்கார பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துல 3 முடிச்சு தான் போடுவாங்க. பணக்கார பெண்ணுன்றதுக்காக 10 முடிச்சா போடுறாங்க. அதுக்காக நம்ம உங்க மக கழுத்துல 3 முடிச்சு போறதுக்காக காத்திருக்கிறோம்மா, காத்திருக்கிறேன். ஐயா, இப்படி முடிச்சு போட்டு பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தயவு செய்து இனிமே கல்யாணத்தையும் கடனையும் ஒன்னா இணைச்சு பேசாதீங்க. பெத்த கடன் வேற, பட்ட கடன் வேற. இந்த அப்போ உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு யோக்கியதை இல்லைன்னு சொல்றீங்களா? நான் மனசா எதையும் செய்வேன்றது உங்களுக்கு தெரியல. அது தெரிஞ்சதானே என் மனசு சம்மதிக்கல. அவ்வளவு யோக்கியதை உள்ளவங்களா இருந்தா ஆரம்பத்திலே என்கிட்ட கடன் பட்டிருக்க கூடாது. இப்படி நீங்க பலனை எதிர்பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நான் கடன் பட்டிருக்கவே மாட்டேன். போதும், பேச்சு நிறுத்தலாம். நான் யாரும் நல்லா புரிஞ்சு போச்சு இல்ல? ரோஷமான உள்ளவங்களா இருந்தா என்கிட்ட வாங்கினீங்களே 10,000, அதை 10 நாள்ல திருப்பி கொடுக்கணும். இல்ல வீடு வாசல்ல ஏறத்துக்கு கொண்டு வந்து வீதியில நிக்க வைப்பேன். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, மரியாதை குறைஞ்சு போகும். நில்லுங்க. உங்களுக்காக சமாதான கதவு எப்பவுமே இங்க திறந்திருக்கு. குட்டி பொண்ணு வாங்க. என்ன கணக்கு பிள்ளை? அவருக்கு யாராவது ஓசியில பலகாரம் கொடுத்துருப்பாங்க, 2 கொடுத்து பலகாரம் வந்திருக்காரு. 10 பலகாரம் பண்ணி முடிச்சு பலகாரம் வேறையா? நீங்க 10,000 ரூபாய்க்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தீங்கல்ல, அந்த செல்வி கிழிச்சிருச்சுங்க. மாமா பத்திர விஷயம் விளையாடாதீங்க. செல்வி உண்மையாவா கிழிச்சா பாருடா. ஆஹா செல்வி, நீ வாழ்க. அந்த வீட்டுல எங்க அப்பா எழுதி கொடுத்த பத்திரம் ஒண்ணு இருக்கு, அதையும் தேடி பார்த்து கிளி. பேசாம ஆறுமுகம், குழந்தை ஏதோ தெரியாம செய்துட்டா. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு வழியோட நாம வந்திருக்கேன், அது நல்ல வழி.
பழைய தேதியை போட்டு புதிய பத்திரத்தை தயார் பண்ணி கொண்டாந்துருக்கேன். நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு. அம்மா கையெழுத்து போடாத, பழைய எழுத்தையே மாத்திடுவானுங்க. யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஊர் சொத்திலே பிறந்து ஊர் சொத்திலே வளர்ந்து ஊரா வாய் வழியை ஏப்ப வர்ற கூட்டம் உன் கூட்டம். என்ன பார்த்தா நீ அந்த கேள்வி கேட்கிற? நீ சும்மா இருக்க. பண்றது மனுஷன்லாம் இப்படி இல்ல இருக்கணும். நேர்மையா இதுல நேர்மை. நம்பி வந்தது வீண் போகல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, மணி அந்த கல்யாணத்தை ஞாபகப்படுத்த சொன்னாங்க. இனிமேல அந்த வார்த்தையை சொன்ன உன் மரியாதை கட்டு போயிடும். ஏண்டா ஐயா, உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அது அந்த மைனர் கேட்டா என்னையா செய்வ? கேட்க மாட்டேங்கிறானே. கேட்டா அழகா முடிச்சு கொடுத்துட்டு ஜாம் ஜாமுன் டாய்லெட் கார்ல போவேன். மானம் கெட்ட குடும்பம் ஐயா. இதுல மாமன்னா கோலம் மட்டும் வந்துருது. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போயா இடத்த கழுவி விடணும். கல்யாணம்னு போனா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. கல்யாணத்தை பண்ணிட்டு போனான்னா இவ சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணாட்டி உங்க தாலி என் கழுத்துல ஏறாதுன்னு பிடிவாதம் பண்ணாங்க. இப்ப உனக்கு தேவை அப்பா அம்மா ஆசீர்வாதம், அவ்வளவுதானே? ஒரு கல்யாணமே முடிஞ்சிட்டு வச்சுக்க. கவலைய விடு. உங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் காணுமே. இத பாருங்க, அவங்க வரலன்னா கல்யாணத்தை நிறுத்தி வச்சுட்டு அவங்க வந்த பிறகு வச்சுக்க வேண்டியதா. என்ன சொல்றீங்க? வாங்கப்பா. என்ன மேட்டு மேலத்துல பர்மிஷன் கிடைக்கல, அதனாலதான் காலதாமதம். மேலிடத்துல பர்மிஷன் கிடைக்கலையா? ஆமா மேலடா, அதான் கடவுள். எங்க அப்பா எந்த காரியத்தை செஞ்சாலும் கடவுள் முன்னாடி சீட்டை எழுதி போட்டு ஒரு முடிவுக்கு வருவாரு. அதுதான் மேலடம்னு குறிப்பிடுறாரு. இல்லப்பா, ஒரு மாதிரியா பர்மிஷனை வாங்கி வந்து சேர்ந்துட்டோம். என்னங்க உங்க அம்மாக்கு ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல, வர்ற வழியில ஆசைப்பட்டுட்டா மசக்கையோட பார்த்து ஒரு பிளாஸ்க்ல ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்த அதை தின்னு விட்டு கரகராங்கிறாங்க. அப்பமா இவதான் கீதா, உங்க வருங்கால மருமகன். பேர் கீதாவா? பேர் அழகா இருக்கு, நீ அழகா இருக்கு. ஐயா ஒண்ணுல எங்க அம்மாவுக்கு அடிக்கடி கால குறையும். அனாது எப்படியோ நானும் உங்க பிள்ளைய ஒருத்தர் விரும்பிட்டோம். எங்க விருப்பத்தை நிறைவேற்றி வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணிருக்கோம். எனக்கு நன்றி. ஃப்ரெண்டுக்காரா? அப்பா அப்பா ஒண்ணு இல்ல, இவருக்கும் குடைச்சல். என்னங்க இது? எவ்வளவு உண்மையா இருந்தாலும் அப்பாவை டாப்பட்டா பேசுறேன். அதாவது நானும் எங்க அப்பாவும் அவ்வளவு ஃப்ரெண்டா பழகுவோம். இல்லடாப்பா? ஆமாடாப்பா. தோட்டத்துக்கு நாளையாவது சீக்கிரமா வாங்க. போலாமா? அப்பம்மா மாங்கல்யம் தந்துனா மம ஜீவன ஹேதுனா அந்தே பத்ராமி சுபகே சஞ்சீவன சதஸ்வதாம் மாங்கல்ய தாரண நாங்க வந்த வேலை முடிஞ்சது. என்ன இது பரப்பரையும் சொல்றாங்க? அதாவது முன்னாடி போய் முறைப்படி உன்னை வரவேற்க வேண்டாமா, அதுக்கு தான் குறைய சொல்றாங்க. அதுக்காக ஆசீர்வாதம் கூட பண்ணாமலா? இன்னொரு பாக்கி இருக்கா? அப்புறம் என்ன, 2 வாரம் காலைல விழுங்க, ஒரு வழியா பண்ணிடுறோம். ஆசீர்வாதம் தொடாம பண்ணுங்க, உடனே தொட போறோம். எங்க அப்பா அம்மா மறுநாள் இருந்தாங்க. அங்க குண்டு விழுவா குப்பை படுத்து படுத்து பழக்கம். கையில பிடிக்காதா? எழுந்திக்கிறா மகனே, தமான்னு குண்டு சத்தம் கேட்டு இன்னும் நடந்தில்லையா? பெரிய பட்டாசு வெடிச்சான். எழுப்பு அச்சாக்கா அப்பா தமான்னு குண்டு சத்தம் கேட்டா போறோம். குப்பை படுத்தாலும் எழுந்திருக்க மாட்டோம். என்னங்க இது? கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் உங்க ஏற்பாடா? இவங்க எல்லாம் என் கூட ராணுவத்துல வேலை செய்யறவங்க. உன் கழுத்துல தாலியை கட்டி ஊருக்கு அழைச்சிட்டு போடுங்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பாடுதான் அதெல்லாம். என்ன ஏமாத்துறதுக்கு இந்த வழிதானா? உன்னை ஏமாத்துறது உன்னுடைய நன்மைக்காக தான் கீதா.
இந்த உண்மை எங்க அம்மா நேர்ல கட்டிக்கும் போது தெரிஞ்சு